ஐபிசி பக்தி வழங்கும் மகா சிவராத்திரி 2026 சிறப்பு நிகழ்ச்சிகள். டைட்டில் ஸ்பான்சர் ஸ்ரீ காயத்ரி டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ். 8977328181. உங்கள் கைலாய யாத்திரையை முன்பதிவு செய்யுங்கள். பவர்ட் பை த சென்னை சில்க்ஸ். லெட் த செலிப்ரேஷன் பிகன். தீபம் விளக்கேற்றும் எண்ணெய், ஒரு தெய்வீக அனுபவம். சுப்ரீம் பர்னிச்சர், ட்ரூலி ஸ்டைலிஷ். ஹெல்த் பார்ட்னர் கயல் அக்ரோ ஃபுட்ஸ். ஆரோக்கியமும் பாரம்பரியமும் நிறைந்த கயல் செக்கு கடலை எண்ணெய். சிவராத்திரி மிகவும் அற்புதமான ஒரு நாள். சிவனை நாம் சிவமாக தெரிந்து கொள்ள வேண்டிய நாள். சிவனை நாம் நினைத்தால் என்ன கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி சிவன் அப்படிங்கிறதனுடைய பொருள் என்னன்னா மங்களம். சிவன் என்றாலே மங்களம். அதனால தான் அவரை நினைக்கும் பொழுது நமக்கு மங்களங்கள் எளிதாக வந்து சேர்ந்துவிடும். பிரம்மமுராரி சுரார்ச்சிதலிங்கம் நிர்மலபாஷித சோபிதலிங்கம் ஜன்மஜ துக்க விநாசகலிங்கம் தத் பிரணமாமி சதா சிவலிங்கம். 5 விதமான சிவராத்திரி இருந்தாலும் மகா சிவராத்திரி அப்படிங்கிறது ஒரு அற்புதமான நாள். பிரபஞ்சத்துடைய ஆற்றல் மிக அற்புதமாக அதிக அளவில் இந்த பூமிக்கு வரக்கூடிய நாள். அதனால தான் திருக்கோவில்களில் எல்லா இடத்துலையும் ராத்திரி மகோத்சவம் மிக பிரசித்தியாக நடைபெற்று வருகின்றது. அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் யாருக்கு முதல்ல அமுதம் கிடைக்கணுங்கிற ஒரு போட்டியில மந்தார மலையை வாசுகியால் வச்சு கடையும் பொழுது கிடைத்தது. முதல்ல வந்தது ஆலகால விஷம். இந்த ஆலகால விஷத்தை எல்லாரும் பருகிட்டா இந்த ஜீவராசிகள் எல்லாம் மாய்ந்து விடுவார்களே, மாண்டு விடுவார்களே அப்படின்னு சிவபெருமான் பராத் பரா பரமேஸ்வரா பார்வதிபதே ஹர பசுபதேயே நம சிவாய வாழ்க. நாதன் தாழ் வாழ்க. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. கோக்கழி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க. ஆகமம் ஆகி நின்ற அன்னிப்பான் தாழ்வாழ்க. ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க. சிவராத்திரி மிகவும் அற்புதமான ஒரு நாள். சிவனை நாம் சிவமாக தெரிந்து கொள்ள வேண்டிய நாள். சிவனை நாம் நினைத்தால் என்ன கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி சிவன் அப்படிங்கிறதனுடைய பொருள் என்னன்னா மங்களம். சிவன் என்றாலே மங்களம். அதனால தான் அவரை நினைக்கும் பொழுது நமக்கு மங்களங்கள் எளிதாக வந்து சேர்ந்துவிடும். 5 விதமான சிவராத்திரி இருந்தாலும் மகா சிவராத்திரி அப்படிங்கிறது ஒரு அற்புதமான நாள். பிரபஞ்சத்துடைய ஆற்றல் மிக அற்புதமாக அதிக அளவில் இந்த பூமிக்கு வரக்கூடிய நாள். அதனால தான் திருக்கோவில்களில் எல்லா இடத்துலையும் ராத்திரி மகோத்சவம் மிக பிரசித்தியாக நடைபெற்று வருகின்றது. இந்த சிவராத்திரி மகோத்சவத்துக்கு நிறைய புராண வரலாறுகள் இருக்கின்றது. அப்படின்னாலும் அதில் 1-2 நம்ம பார்க்கலாம். முதலாவதாக நாம் பார்க்கக்கூடியது ஆலகால விஷத்தை உண்ட நம்மளுடைய சிவபெருமான். அதாவது அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் யாருக்கு முதல்ல அமுதம் கிடைக்கணுங்கிற ஒரு போட்டியில் மந்தார மலையை வாசுகியால் வச்சு கடையும் பொழுது கிடைத்தது. முதல்ல வந்தது ஆலகால விஷம். இந்த ஆலகால விஷத்தை எல்லாரும் பருகிட்டா இந்த ஜீவராசிகள் எல்லாம் மாய்ந்து விடுவார்களே, மாண்டு விடுவார்களே அப்படின்னு சிவபெருமான் நம் எல்லோரையும் காப்பதற்காக அவர் அருந்திவிட்டு அவரை காப்பாற்றுவதற்காக பார்வதி தேவி கண்டத்தை பிடித்து நீலகண்டனாக மாறிய நாள் தான் இன்றைய சிவராத்திரி. லலிதா சகஸ்ரநாமத்தில் ஒரு அற்புதமான நாமம் வரும், காமேஸ்வர பிராணநாடி அப்படின்னா சிவபெருமானே காப்பாற்றுவதற்கு பார்வதி தேவி இருக்கிறாள் என்ற ஒரே ஒரு நம்பிக்கையில் இந்த ஆலகால விஷத்தை எடுத்து உண்டதாக ஒரு ஐதீகம் உண்டு. அதனால் ஸ்ரீகண்டார்த்த சரீரணியாக அம்பாளும் பாதி, அதாவது சிவனுக்கு பாதியாக மாறிய அர்த்தநாரீஸ்வர தத்துவத்தில் அவளும் அந்த கண்டத்தை பாதி எடுத்துக்கொண்டதாக லலிதா சகஸ்ரநாமத்தில் வரும். அப்பேற்பட்ட மகத்துவம் நிறைந்த நாள். அந்த பார்க்கடலை கடையும் பொழுது கிடைத்தது 14 விஷயங்கள், 14 அற்புத பொருட்கள் நம்ம இந்த மனித குலத்திற்கு கிடைத்தது. அதில் பார்த்திங்கன்னா கற்பக விருட்சம், காமதேனு, பாரிஜாத மலர், ஐராவதம், அதே போல் 7 முகம் கொண்ட குதிரை, மகாலட்சுமி, வருணி, விஷ்ணுவுடைய சாரங்கம் அப்படிங்கிற வில்,
கடைசியாக கிடைச்சது பார்த்தீங்கன்னா தன்வந்திரியோட சேர்த்து அமிர்த கலசம். இந்த அமிர்த கலசத்தில் இருக்கக்கூடிய அமிர்தத்தை உண்டதினால்தான் தேவர்கள் நீடூழி வாழ்கிறார்கள். இது ஒரு தாத்பரியம், இது புராண வரலாறு. இது இந்த மனித சமுதாயத்திற்கு நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோன்னா, நாம் நம்மளுக்குள்ள இந்த பார்க்கடலை பார்க்கலாம். நமக்குள்ளே பார்க்கக்கூடிய அந்த பார்க்கடலானது மந்தாரமலை அப்படிங்கிறதே நம்மளுடைய முதுகு தண்டு. அங்கே வாசுகி என்ற பாம்பானது குண்டலினி சக்தி. அது இடப்புறமும் வலப்புறமும் சுற்றி சுற்றி நம்ம இந்த இடகிளை பிங்களைன்னு சொல்லக்கூடிய இந்த 2 நாடியிலும் அந்த மூச்சு காற்றானது மேல் எழும்பி நடுவில் சுழுமனைக்கு வரும் பொழுது, அந்த பர்டிகுலர் நேரம் இந்த சிவராத்திரியில் நடக்கும், பின்னாடி நம்ம பேசுவோம் அதை பற்றி. அந்த நேரத்தில் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஜீவாத்மாவானது இந்த பரமாத்மாவை எட்டுகிற நேரம். இந்த நேரத்தில் நாம் நமக்குள்ள அந்த அமிர்தமானது நமக்குள்ளேயே சுரக்கும். அதுதான் தன்வந்திரி கையில் இருக்கக்கூடிய அமிர்த கலசம். அப்போ நமக்குள்ளே இருக்கக்கூடிய அனைத்து விருப்பங்களும் நிறைவேற்றுவது தான் இந்த காமதேனு, கற்பக விருட்சம், நமக்குள்ளே இருக்கக்கூடிய லக்ஷ்மி கடாட்சம், இந்த குதிரை போல இருக்கக்கூடிய பலம், யானை போல ஒரு அற்புதமான பராக்கிரமம் எல்லாமே நமக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறத தான் காட்டக்கூடிய ஒரு தாத்பரியம்தான் இந்த அற்புதமான பார்க்கடலும் அந்த ஆலகால விஷமும் உண்ட இந்த புராண வரலாறு. முதல்ல எடுத்த உடனே விஷம் ஏன் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குண்டலினி சக்தியானது மேல் எழும்புது, சரியானபடியே எழும்பலை, அல்லது தப்பான ஒரு வழிகாட்டியான் மூலமாக உங்களுக்கு அது மேல் எழும்பும் பொழுது நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கழிவு இருக்கு இல்லையா, அந்த கபம் சொல்லுவோம் இல்லையா, அதுதான் அந்த ஆலகால விஷம். அதுக்கப்புறம்தான் ஒவ்வொன்றாக கிடைத்து பின்னாடி உங்களுக்கு முழுமையான அந்த அமிர்தமானது நமக்குள்ள சுரந்து அதை நாம் பெறுகிறோம். அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான நிகழ்வு இந்த சிவராத்திரி அன்று நிகழ்ந்தால் இந்த வருடத்தின் முழுவதுமாக நமக்கு கிடைக்க வேண்டிய அனைத்தும் நமக்கு எளிதாக இந்த பிரபஞ்சமானது கொடுத்துவிடும். ஒவ்வொரு காலமும் ஒவ்வொரு ஜாம பூஜையும் நடக்கும். முதலாம் ஜாமம் அப்படிங்கிறது 6 மணிலேருந்து 9 மணி வரை, 2ஆம் ஜாமம் 9 மணிலேருந்து 12 மணி வரை, 3ஆம் ஜாமம் 12லேருந்து அதிகாலை 3 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் 4ஆம் ஜாமம். இப்படி ஒவ்வொரு ஜாமத்திலையும் ஒவ்வொரு தெய்வங்கள் சிவனை வழிபட்ட நேரமாக கருதப்படுகிறது. இது எல்லோருக்கும் ஓரளவுக்கு அறிந்தது. இதில் முக்கியமாக இந்த 3ஆம் ஜாமம் சொல்கிறது தான் அற்புதமான அதி அற்புத நேரம். அந்த 3ஆம் ஜாமங்கிறதுல பர்டிகுலராக அந்த 48 நிமிடங்கள் ரொம்ப அதி அற்புத நேரம். அதாவது சாயந்தரம் நம்மளுடைய சூரிய அஸ்தமன நேரத்திலேருந்து 14 நாழிகையிலேருந்து 16 நாழிகைன்னு சொல்லக்கூடிய அந்த இடைப்பட்ட 2 நாழிகை, அது சுமார் தோராயமாக இரவு 11:30 மணிலேருந்து 12:30 மணி வரைக்கும், சாயந்தரம் 6 மணிலேருந்து நாளை காலை 6 மணி வரைக்கும் யாரால் முழிச்சு கொள்ள முடியலனா கூட இந்த இடைப்பட்ட அந்த 1 மணி நேரம் எல்லோரும் முழித்திருந்து நாம் உட்கார்ந்து சிவசிந்தனையில் இருக்கணும். முழுக்க இந்த சிவசிந்தனையில் நாம் இருக்கோம் அப்படின்னா இந்த நேரத்தில் நாம் வேண்டி விரும்பி கேட்கும் அனைத்தும் சிவனானவர் தந்து விடுவார். இந்த இடத்துல நீங்கள் கேட்பதில் அதிகமாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். சிவசிவா சிவசிவா சிவசிவான்னு சொல்லிக்கொண்டே இருக்கலாம். சிவாய நம்ம பஞ்சாட்சரத்தை, நமசிவாய பஞ்சாட்சரத்தை மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். இதில் சிவசிவாங்கிற இந்த நாமம் ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். சிவ என்றால் ஆண்பால், சிவனை குறிக்கக்கூடியது. சிவா என்றால் லலிதையை குறிக்கக்கூடியது. அம்பாளும் ஐயனும் அம்பாளும் சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த நாமமாக சிவசிவாங்கிற இந்த நாமத்தை இந்த 3ஆம் ஜாமத்தில் நாம் சொல்லிக்கொண்டே வரும் பொழுது ஐயன் அம்மா 2 பேருடைய அருள் கடாட்சத்திற்கு நாம் ஆளாவோம். அதனால் சிவசிவாங்கிற இந்த நாமத்தை திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டு நாம் எதை கேட்டாலும் அவர் கொடுத்துருவார். அதனால் இந்த நாமத்தை நாம் இப்போலேருந்து சொல்லிக்கொண்டே இருக்கலாம். அதே போல் பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் நாம் சொல்லி செய்யும் இதனுடைய புண்ணிய பலம் எப்படி இருக்குங்கிறத ஒரு புராண வரலாறு வழியாக நம்ம பார்க்கலாம். முசுகுந்த சக்கரவர்த்தின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இவருக்கு சக்கரவர்த்தி பட்டம் எப்படி கிடச்சிதுன்னு ஒரு சுவாரஸ்யமான பின்னணி, இருவேறு கதைகள் இருக்குது. இதில் ஒரு அற்புதமான ஒரு கதை என்ன அப்படின்னா, ஒரு வேங்கை புலியானது குரங்கை துரத்திட்டு வருது. இந்த குரங்கானது வேங்கை புலிகிட்டேருந்து தப்பிக்கிறதுக்காக ஒரு மரத்து மேலே ஏறிக்குது. அந்த மரம் வில்வ மரம்.
அந்த வில்வ மரத்தில் மேலே ஏறிய குரங்கானது எங்கேயாவது விழுந்துருவோமோன்னு பயம். விழுந்துட்டா புலிக்கு இரையாயிடும். அப்போ என்ன பண்ணுது, தன்னுடைய தூக்கத்தை போக்குவதற்காக அங்கே இருக்கக்கூடிய வில்வ தளங்கள், வில்வ இலைகள் இருக்கு இல்லையா, இந்த வில்வ தளங்களை எடுத்து பறித்து பறித்து கீழே போட ஆரம்பிக்குது. அப்படி போடும் பொழுது தூக்கம் கலையும்ன்ட்டு அது செய்ய ஆரம்பிக்குது. ஆனால் போட்ட இடமானது சிவலிங்கம். கீழே இருக்கக்கூடிய சிவலிங்கத்து மேலே போடுறோன்னு அந்த குரங்குக்கும் தெரியாது. ஆனால் போட்டுக்கொண்டே இருக்கு. விடிய விடிய அதை அர்ச்சிக்கிறத மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கு. தெரியாமல் செய்த அர்ச்சனை. இந்த தெரியாமல் செய்த அர்ச்சனைக்கே பலாபலன்களாக சிவபெருமான் அந்த குரங்குக்கு அடுத்த பிறப்பில் ஒரு சக்கரவர்த்தியாக பிறக்கும் யோகத்தை கொடுத்து விட்டார். முசுகுந்த சக்கரவர்த்தியாக பிறந்து அவர் ஒரு சோழ மகாராஜா, அப்பேற்பட்ட ஒரு பராக்கிரமசாலி. அவர் பிறந்து அவர் நாட்டை ஆளக்கூடிய ஒரு தன்மையை வரமாக கொடுத்து விடுகிறார். இப்போது தெரியாமல் செய்த ஒரு புண்ணியத்திற்கே இவ்வளோ பலன் அப்படின்னா, இன்றைக்கி நாம் விடிய விடிய சிவாய நம சொல்லக்கூடிய நாமத்திலையும் சிவசிவா என்னும் சொல்லக்கூடிய அந்த நாமத்திலையும் எப்பேற்பட்ட ஒரு மகிழ்ந்து நமக்கு ஈசன் அருள்வார் அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கலாம். நிறைய பேர்னால கோவிலுக்கு போய் திருக்கோவில்களில் போய் அபிஷேக ஆராதனைகள்லாம் பார்த்துட்ருப்பீங்க. சில பேரால் போக முடியலேன்னு கூட கொஞ்சம் வருத்தம் இருக்கும். முட்டி வலி, கால் வலி, பெரியவர்கள், வயதானவர்கள், கை குழந்தைய வச்சிட்ருக்கிறவங்க நிறைய பேருக்கு போக முடியலன்னு ஒரு ஆதங்கம் இருக்கும். யாரால் போக முடியலன்னா கவலைப்பட வேணாம். நம்மளுடைய சேனலில் வரக்கூடிய ஓடி 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 உட்கலந்த ஜோதி இந்த பாடல்களை போட்டு கேளுங்க. சிவபுராணம் காதால் படிக்க முடிஞ்சால் படிங்க, கேட்க முடிஞ்சால் கேளுங்க. சிவாய நம என்று சிந்திப்போருக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை, ஔவையார் வாக்குது. அதனால் சிவாய நம சொல்லிக்கொண்டே இருங்கள். தெரிந்த பாடல்களை பாடுங்கள். பார்த்தீங்கன்னா ஆதிசங்கர பகவத் பாதாள் எழுதிய ஒரு பாடல் ரொம்ப அற்புதமானது, லிங்காஷ்டகம், எல்லோருக்கும் தெரிந்தது. பிரம்ம முராரி சுரார்ச்சித லிங்கம் நிர்மல பாஷித சோபித லிங்கம் ஜன்மஜ துக்க விநாசகலிங்கம் தத் பிரணமாமி சதா சிவலிங்கம். 8 அஷ்டகம், அற்புதமான பாடல்கள். லிங்க ஸ்வரூபத்தை, அந்த ஈசனுடைய ஒரு வடிவத்தை நமக்குள் உள்ள வாங்கி அந்த ஜோதி ஸ்வரூபத்தை அப்படியே நமக்குள்ள ஸ்வீகரிச்சிட்டு அதை நாம் போற்றி புகழ வேண்டிய நேரம் இது. 3ஆம் சாமம் சொல்லக்கூடிய இந்த மகா நிசியினும் நடுநிசி நேரம், இந்த 11லேருந்து 12:30 மணி, இந்த நேரம் லிங்கோத்பவர் நேரம். நம்ம சிவன் திருத்தலங்கள்லாம் பார்த்துருப்போம், கருவறைக்கு பின்னாடி லிங்கோத்பவராக சிவன் நின்ற கோலத்தில் இருப்பார். இதனுடைய தாத்பரியம் ரொம்ப ரொம்ப அற்புதமானது. அதாவது ஒரு முறை சிவனுடைய அடியையும் முடியையும் காண்பதற்காக பிரம்மாவும் விஷ்ணுவும் போட்டி போடுகின்றனர். அப்போது ஈசனானவர் ஒரு அற்புதமான ஒளி ஸ்வரூபமாக, ஒரு நம்மளுடைய கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு அவர் விஸ்வரூப தரிசனமாக ஒளி பிழம்பாக காட்சி கொடுக்கிறார். அவருடைய திருமுடியை காண்பதற்கு அன்னமாக மாறிய பிரம்மா முடியை தேடி, திருமுடியை தேடி மேலே செல்கிறார். கீழே வராகமூர்த்தியாக விஷ்ணு அவர் பாதாள உலகத்திற்கு சென்று அவருடைய திருவடியை தேடுகிறார். இருவருக்குமே தென்படவில்லை. விஷ்ணு தன்னுடைய தோல்வியை ஒப்புக்கொண்டார். என்னால் முடியலப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சிவன்கிட்ட சொல்லிட்டார். ஆனால் பிரம்மா தேடிக்கொண்டே போக போக அங்கே ஒரு தாழம்பூவானது ஈசனுடைய தன்னுடைய திருமுடியிலேருந்து கீழே விழுந்து பல யுகங்களாக கீழே பறந்து வந்து கொண்டிருந்த அந்த தாழம்பூவை பார்க்கிறார். எங்கேருந்து வர அப்படின்னு கேட்குறாரு. அந்த தாழம்பூ சொன்னது, நான் ஈசனுடைய திருமுடியிலேருந்து வரேன், அப்போ எனக்காக ஒரு உபகாரம் செய், நான் ஈசனுடைய திருமுடியை கண்டுவிட்டேன் என்று எனக்காக சாட்சி சொல்லும் ஈசன் கிட்ட அப்படிங்கிறார். பிரம்மா சொன்ன உடனே அந்த தாழம்பூவும் சரி என்று சம்மதித்து வந்து ஈசன் கிட்ட வந்து தான் பிரம்மா பார்த்த திருமுடி தரிசனத்திற்கு சாட்சி என்று சொல்கிறது. அதாவது இங்கே எப்படின்னா, விஷ்ணு ஆனவர் உங்களுக்கு நமக்கு எல்லாம் தெரியும் செல்வத்திற்கான அதிபதி, பிரம்மா ஞானத்திற்கான அதிபதி. இது ரெண்டும் அதிகமாக இருக்கும் பொழுது செருக்கு வந்துவிடும். அந்த செருக்கானது அது அடங்கி
நாம் தெய்வத்திடம், அதாவது இந்த பர தெய்வத்திடம் நாம் நம்மை சரணாகதி தத்துவத்துக்கு கொள்ளும் பொழுது நமக்கு ஈசன் அருள்வார். இது விஷ்ணு கிட்டேருந்து நாம் கற்றுக்கிட்டது. அங்கே புத்திசாலித்தனம் மேலோங்கி என்ன ஆகுது, அவர் ஒரு பொய் சாட்சி சொல்லிடுறார். இப்போது அதனாலேயே தாழம்பூவுக்கும் பிரம்மாவிற்கும் அவர் சாபத்தை கொடுத்து விட்டார். அதாவது எங்கேயும் தனி கோவில்கள் இல்லை பிரம்மாவிற்கு, அதே போல் தாழம்பூ சிறப்பு பூஜையில் எதிலையும் ஈடுபடக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அங்கே சிவனார் அவங்க 2 பேருக்கும் சாபத்தை கொடுத்து விடுகிறார். அதாவது இங்கே என்னென்னா, எப்பயும் நேர்மையாக இருக்க வேண்டும், சத்தியத்தையே விரதமாக கொண்டிருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த தாத்பரியம். இந்த நேரத்தில் அந்த லிங்கோத்பவர் அப்படிங்கிற அந்த ஒரு உருவமானது இந்த நேரத்தில் தான் தோன்றியதாக ஐதீகம். அதாவது சிவராத்திரி அன்று ஈசனானவன் லிங்கஸ்வரூபமாக உருவெடுத்த வந்த நேரம். இதுக்கு கூட ஒரு அற்புதமான ஒரு பாடல் இருக்கு. பராத் பரா பரமேஸ்வரா பார்வதி பதே ஹர பசுபதேயே பராத் பரா பரமேஸ்வரா அரியனுக்கான அரிய ஜோதி ஆதியந்தமில்லா பரமநாபி ஹரியனுக்கான அரிய ஜோதி ஆதியந்தமில்லா பரமநாபி. அதாவது ஆதியும் அந்தமும் இல்லாத பரமநாபியாக இருக்கக்கூடிய பரம்பொருளான பராத்பரா. பராத்பரானா லலிதா சகஸ்ரநாமத்துக்குள்ளே இந்த ஒரு நாமம் வரும். அதாவது உயர்ந்ததுக்கெல்லாம் உயர்ந்தது. பரா என்றால் உன்னதமான ஒரு உயர்ந்த இடம். அது ஆக இருக்கக்கூடிய பரம்பொருளான ஈசனை இந்த தினத்தன்று நாம் சிந்திப்போம் என்றால் நம்மளுடைய ஜீவனானது சிவத்தை மிக எளிதாக அவருடைய அருளால் அடையும் என்பதுதான் நிதர்சனம். எல்லோருக்கும் அந்த சிவனை உணரக்கூடிய தருணம் எல்லோருக்கும் கிட்ட வேண்டும் என்பது என்னுடைய ஆசை, நம்பிக்கை, வேண்டுதல். ஐபிசி பக்தி வழங்கும் மகா சிவராத்திரி 2026 சிறப்பு நிகழ்ச்சிகள். டைட்டில் ஸ்பான்சர் ஸ்ரீ காயத்ரி டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் 8977328181. உங்கள் கைலாய யாத்திரையை முன்பதிவு செய்யுங்கள். பவர்ட் பை த சென்னை சில்க்ஸ் லெட் தி செலிப்ரேஷன் பிகன். தீபம் விளக்கேற்றும் எண்ணெய், ஒரு தெய்வீக அனுபவம். சுப்ரீம் ஃபர்னிச்சர், ட்ரூலி ஸ்டைலிஷ். ஹெல்த் பார்ட்னர் கயல் அக்ரோ ஃபுட்ஸ். ஆரோக்கியமும் பாரம்பரியமும் நிறைந்த கயல் செக்கு கடலை எண்ணெய்.